நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, விசேஷமாக இந்த புதிய மாதத்தை நீர் நமக்கு தந்ததற்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே சுவாமி நீர் நம்மோடு இருப்பதற்காகவும், ஆண்டவரே எமது தேவைகளை சந்திப்பதற்காகவும், எமது விண்ணப்பத்தை கேட்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே எம்மோடு கூட இருந்து எம்மை வழி நடத்தியல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, விசேடமாக இந்த காலங்களிலே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 7 மாதங்கள் இந்த வருடத்திலே நிறைவு பெற்றது. இப்போ தான் வருடம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு, 7 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட இந்த 7 மாதங்களிலும் இறைவன் எமக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய அனுபவங்களை இறைவன் எமக்கு தருகின்றார். இப்போ எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது எல்லா நேரங்களும் நாங்கள் நினைக்கிறதை போல நடக்காது. ஆனாலும் கூட எமது வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நாங்கள் எம்மால் முடியாத காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, அல்லது சில வேளைகளிலே இது நடக்காது என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் முற்றிலுமாக எம்மை இறைவனுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்போதான் நாங்கள் இறைவனை தேடி இறைவனோடு கூட நாங்கள் சஞ்சரிக்கின்றோம். அதான் சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதம் 1-6 வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசேஷமாக உலகத்தில் வாழ்கின்ற இறைவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு சத்தத்தையும் அவர்களுடைய விண்ணப்பத்தையும் இறைவன் கேட்கின்றார். அப்ப அதுதான் மற்றவர்களுக்கும், உலகத்தில் வாழ்கின்ற மற்றவர்களுக்கும், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற வித்தியாசம். எங்களால் முடியாது, எங்களால் இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் முழங்கால் படியிட்டு இறைவனிடத்திலே வேண்டுகின்ற பொழுது, இறைவன் எமது சத்தத்தையும் எமது விண்ணப்பத்தையும் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனவே இந்த சங்கீதம் 116வது சங்கீதம், 23வது சங்கீதம், இந்த சங்கீதத்தை மக்கள் அதிகமாக விரும்பி பயன்படுத்துகின்ற ஒரு சங்கீதமாகும். தனிப்பட்ட ஒவ்வொரு அனுபவத்தால் நிறைந்ததாக இந்த சங்கீதங்கள் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இது குறித்ததாக அதற்கு பதில் கொடுக்கின்ற சங்கீதமாக அமைகிறது. எனவே இந்த சங்கீதத்தில் விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்கும் தேவனையும், அத்தகைய செயலை புகழ்ந்து அவரை அன்பு கூறுகின்ற ஒரு தனி நபரின் இருதயத்தையும் நாங்கள் காண்கின்றோம். அப்ப இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். எனவே இறைவனின் பிள்ளைகளின் விண்ணப்பங்களை கேட்டு, ஜெபங்களை கேட்டு, அவர்கள் செய்யும் உதவி அல்லது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவியை அந்த நேரத்திலே நல்கின்ற தேவனாக எமது தேவன் இருக்கின்றார். அப்ப எனவே இந்த காரியங்கள் எமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அதான் எந்த காரியங்களும் நாங்கள் ஜெபத்திலே கேட்கின்ற பொழுது அது எமக்கு நிறைவு பெறுகின்ற, நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஜெபமாக அது அமைகிறது. எனவே விசேஷமாக நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது எந்த நேரமும் சில வேளைகளிலே புறக்கணிக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நற்செய்தி நூல் அதுதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அங்கு அற்புதங்களை செய்கின்ற தனது ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய சொந்த மக்கள், அவருடைய சொந்த நாட்டின் மக்கள் அவரை நிராகரிக்கின்றார்கள், புறக்கணிக்கின்றார்கள். அப்ப எனவே அவரை புறக்கணிக்கின்ற பொழுது நாங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என நாங்கள் எந்த நேரத்திலும் வருத்தப்படக்கூடாது. நாங்கள் எந்த இடத்துலையாவது எங்கேயாவது நாங்கள் போயிட்டு ஏதாவது பார்க்குறோம், ஐயோ எனக்கு இந்த இடத்துல வரவேற்கலை, என்னை பார்க்கலை, என்னை அங்கீகரிக்கலை அப்படி சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி விடக்கூடாது. அங்கீகாரத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ எமது முயற்சி அங்கு அங்கீகாரத்தை பெறுகிற முயற்சியாகவும், அங்கீகாரத்தை யார் எங்களை அங்கீகரிக்க விட்டாலும் நாங்கள் அதற்கு ஏற்ற விதத்திலே முயற்சி செய்து கொண்டு இறைவனிடத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசுவை கூட அவருடைய சொந்த, நான் சொன்ன மாதிரி ஊரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இயேசு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். அப்ப எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும்
எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த தளர்ச்சி வந்தாலும், நாங்கள் இறைவனோடு இறைவனுடைய திருச்சித்தத்தை செய்கின்ற பொழுது இந்த உலக மக்களே எங்களை திரும்பி பார்க்கின்ற மக்களாக நாங்கள் வாழ்கின்றோம். இறைவன் எம்மை உயர்த்தி அவருடைய கிருபையினாலே எம்மை போஷிக்கிறவனாக இருக்கின்றார். அப்ப எந்த நேரமும் கூட இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களுடைய தேவைகளை சரியாக உணர்ந்து இறைவனிடத்திலே நாங்கள் வேண்டுகின்ற பொழுது கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை கேட்கின்றார், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார், அதற்கு ஏற்ற விதத்திலே பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வாக்குறுதி இறைவன் இந்த மாதத்திலே உங்கள் அனைவருக்கும் தருகின்றார். எனவே சோர்ந்து போகாமல் இறைவனிடத்திலே நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது பலத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நீரே சுவாமி எங்களுடைய சத்தத்தை கேட்கின்ற தேவனாகவும் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனாகவும் இருக்கின்றீர். யார் எம்மை அங்கீகரிக்காவிட்டாலும், எம்மை யார் புறக்கணித்தாலும் கூட சுவாமி, நீரே எம்மை ஒவ்வொரு வினாடியும் உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றீர். எனவே நீர் எமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு கிருபையையும் தாளந்துகளையும் அனுபவங்களையும் நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற விதத்திலே உம்முடைய திருவுள்ளத்தை ஆண்டவரை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் அதை பாவிக்க நீரை கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.